வணக்கம். அதாவது இந்த லாக்டவுன் டைமில் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்களுக்கு நிறைய அவங்க கம்பெனி ஸ்டாஃபோட பேசணும். அதே மாதிரி அவருக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுவாங்க. ட்ரைனிங் செஷன் எடுப்பாங்க. அவங்களுக்கு அதை அட்டன் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட குழந்தைகளுக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. அதை எப்படி அட்டன் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ யாரை கேட்டாலும் வெபினாரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெபினார் அப்படின்னா என்ன? அதாவது வெபினார் அப்படின்னா உங்களோட ஃபோனில் இருந்து இல்லைன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இருந்து ஆன்லைனில் மீட்டிங் ஆன் பண்ணுறது தான் இந்த வெபினார். இந்த வெபினார் எப்படி நம்மளோட ஃபோன், அதாவது நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், எப்படி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களோட ஃபோனில் நீங்களே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதை எப்படி அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜூம் க்ளவுட் மீட்டிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பட்டனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் அழுத்துனீங்க அப்படின்னா அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அக்செப்ட் கொடுத்துக்குங்க. அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த ஜூம் க்ளவுட் மீட்டிங் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டவுன்லோடு ஒரு அதிகபட்சம் உங்களோட நெட்டோட ஸ்பீடை பொறுத்து டவுன்லோடோட டியூரேஷன் மாறும். ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆகிரும். மொபைல் ஃபோனில் இந்த மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, இதனோட யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸரு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணாலும் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட யூஸரோட ஃபீட்பேக் கண்டிப்பாக நமக்கு தேவை. அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இது எப்படி நல்லா இருக்கா, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு யூஸரும் ஃபீட்பேக் போட்டிருப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் ரீட் பண்ணிக்கிங்க. இப்போ 100 மில்லியன் யூஸர் இதுவரை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்போட அபவுட் அஸும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதோட ஃபீட்பேக் என்ன, அதே மாதிரி எவ்வளோ கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அபவுட் அஸில் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வெபினார் அப்படின்னா என்ன, வெபினார் யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதை நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். இது எல்லாமே ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். இப்போ இந்த ஜூம் ஆப்பை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்ஸ்டால் ஆகிறப்போ அது இன்ஸ்டாலிங் அப்படிங்கிறது வரும். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இந்த ஜூம் ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனவுடனே அதில் ஓப்பன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓப்பன் அழுத்துங்க. ஜூம் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே சைன்இன் சைன்அப் அப்படின்னு இருக்கும். சைன்இன் கொடுத்துங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். டவுன்லோட் பண்ணவுடனே உங்களோட சைன்இன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி போட்டுக்குங்க. உங்களோட மெயில் ஐடி என்னவோ அந்த மெயில் ஐடி போட்டுக்குங்க. அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் கொடுங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ள லாகின் ஆகிறனால ஆகிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் உங்களோட மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா SSO கூகுள் ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் உள்ள லாகின் ஆகிக்கலாம். இல்லை கூகுள் வழியாக, அதாவது மெயில் ஐடி வழியாக கொடுத்து உள்ளே வந்துக்கலாம். நீங்கள் கூகுள் வழியாக கூட உள்ளே வந்துக்கலாம். மெயில் ஐடி கொடுத்து உள்ளே வாங்க. கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது சைன்இன் ஆகும். உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் இந்த ஃபோனில் என்னென்ன மெயில் ஐடி கொடுத்து லாகின் ஆகியிருக்கீங்களோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். எந்த மெயில் ஐடி வழியாக நீங்கள் லாகின் ஆக போகிறீங்களோ அதை லாகின் பண்ணிக்கிங்க. லான்ச் ஜூம் அப்படின்னு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் ஜாயின் அப்படின்னு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு பர்சனல் நேம் கீழே டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் டைப் பண்ணி வச்சுக்கலாம். நான் நேம் கொடுத்துக்கிட்டா உங்களோட நேம் யார் உள்ளே ஜாயின் ஆகிறீங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு கம்பெனி விசிட்டாக உள்ளே வரீங்க அப்படின்னா கம்பெனி நேம் வித் நேம் அப்படிங்கிறதோட 2 ஜாயின் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஜாயின் மீட்டிங் இல்லை கனெக்ட் ஆனோன்னே உங்களோட ஆடியோவை கனெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்கும். கால் வயா டிவைஸ் ஆடியோ அப்படின்னு ஆன் பண்ணிக்கிங்க. அப்படின்னு ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆடியோ கனெக்ட் ஆயிரும். அது பக்கத்தாண்டி ஸ்டார்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் வீடியோ அழுத்திக்கிட்டீங்க அப்படின்னா
இந்த வீடியோ ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ வேணாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா? இதில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த விண்டோ அழுத்தினீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் உள்ளே இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆடியோ வேணும் அப்படின்னா அன்மியூட் பண்ணீங்க அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பேச. இந்த ஜூம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. இதை எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இது மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.